நம்ம இப்போ பார்க்க போகிறது அமெரிக்கன் லிட்ரேச்சர். அமெரிக்கன் லிட்ரேச்சர் வந்து 1770s ஸ்டார்ட் ஆகுது. கலோனியல் லிட்ரேச்சர் தான் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் லிட்ரேச்சராக வந்து அமெரிக்கன் லிட்ரேச்சரில் ஃபஸ்ட்டு நிற்கிறது. இன்பிட்வீன் ஆஃப் அமெரிக்கன் லிட்ரேச்சர் அண்ட் கலோனியல் லிட்ரேச்சர் பார்த்தோன்னா ஒரு 500 கல்ச்சுரல் சொசைட்டிஸ், நேட்டிவ் அமெரிக்கன் கல்ச்சுரல் சொசைட்டிஸ் வந்து அமெரிக்கா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறாங்க. அவங்களுடைய மித் அண்டு கல்ச்சுரல் ஓரல் லிட்ரேச்சர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் மைக்ரேட்டடான பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ் தான் வந்துட்டு அவங்களுடைய ரைட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. த ஃபஸ்ட்டு ரீஜியன் வாஸ் காலனைஸ்ட் கால்டு வெர்ஜீனியாவில் தான் காலனைசேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுலேயும் ஜேம்ஸ் டவுன் அங்கேருந்து ஸ்லோலி தே enter into the forest of America and they fought with the people, Red Indians, who are now called as Native Americans. அவங்கள வந்து கான்குவர் பண்ணி உள்ளுக்க என்ட்ரு ஆகி அவங்களுடைய காலனைசேஷன்ஸ் அமைக்கிறாங்க. ஸோ 13 காலனைசேஷன்ஸ் வந்து ஆல் ஓவர் அமெரிக்காவில் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அதுக்கப்புறம் 1776 இருந்து தான் உங்களுக்கு வந்துட்டு அமெரிக்கன் லிட்ரேச்சர், தட் இஸ் கலோனியல் லிட்ரேச்சர் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி பார்க்கும்போது மைக்ரேட்டட் பிரிட்டிஷ் அமெரிக்கன்ஸ் தான் ஃபஸ்ட்டு ரைட்டர்ஸாக வராங்க. அவங்க உள்ளே இறங்கி அமெரிக்காவில் செட்டில் ஆனதுக்கப்புறம் அவங்கள எப்படி வந்து லிட்ரேச்சரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். அதுலேருந்து மெதுவாக வந்தது தான் ரிவல்யூஷன் லிட்ரேச்சர், ரொமான்டிக் அமெரிக்கன் ரொமான்டிக் லிட்ரேச்சர் அண்ட் ஆல். ஸோ இப்போ பார்த்தோன்னா கலோனியல் லிட்ரேச்சரில் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், தாமஸ் பெயின், எட்வர்ட் பெர்க் அண்ட் ஆனி ப்ராட்ஸ்ட்ரீட், மேரி ரோலன்சன், காட்டன் மெத்தர், இவங்க எல்லாருமே வந்துட்டு சம் ஆஃப் த கலோனியல் லிட்ரரி ரைட்டர்ஸ். ஸோ இவங்க தான் வந்துட்டு அமெரிக்கன் லிட்ரேச்சரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இவங்களேருந்து எஸ்டாப்ளிஷ் ஆனது தான் அமெரிக்கன் லிட்ரேச்சர். ஸ்லோலி வி கேன் லேர்ன் ஒன் பை ஒன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து த ஃபர்ஸ்ட் ரைட்டர், ஃபேமஸ் ரைட்டர் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். When we are hearing the name Benjamin Franklin, we come to know that he is a famous scientist. நமக்கு அதெல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அவர் வெறும் சயின்டிஸ்ட் மட்டும் இல்லை, இன்வென்டர், ஸ்டேட்மேன், diplomat and printer also, publisher also. He is a political philosopher. இவரை வந்து நம்ம ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எ டிராஃப்டர். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் வந்துட்டு சைனர் ஆஃப் த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸை சைன் பண்ணவர் இவர் தான். அண்ட் த ஃபர்ஸ்ட் போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல். இவர் தான் போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரலாகவும் அமெரிக்காவுக்கு இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இவர் நிறையா பொசிஷன்ஸில் இருந்திருக்கிறாரு. பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கிறாரு, செக்ரட்டரியாக இருந்திருக்கிறாரு. அதை பற்றிலாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இவர் வந்து நியூஸ் பேப்பர் எடிட்டராக இருந்திருக்கிறாரு. எந்த இதுக்கு அப்படின்னா ஃபிலடெல்ஃபியாங்கிற இது வந்து ஒரு பிளேஸு. அந்த பிளேஸில் தான் அவர் வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் எடிட்டராகவும் பிரிண்டராகவும் இருந்திருக்கிறாரு. அவருடைய நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன் வந்து என்ன பேரில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பெனிசுலேவியா கெசட்ஸ் அப்படிங்கிறது. அவர் வந்து இது 23வது ஏஜ்லேயே அட் ஹிஸ் 23rd ஏஜ் he started that Pennsylvania Gazette. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து இன்னொன்று என்ன பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா புவர் ரிச்சர்ட்ஸ் அல்மனக் அப்படிங்கிற ஒரு புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு அண்டர் த ஸ்டூடோனீம் ரிச்சர்ட் சாண்டர்ஸ். அப்புறம் அது மட்டும் இல்லை, 1967 he was associated with the Pennsylvania Chronicle அப்படிங்கிற குரோனிக்கலோடைய இதுலேயும் ஒரு அசோசியேட்டட் மெம்பராக இருந்திருக்கிறாரு. அண்ட் இவரோட நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே ரெவல்யூஷனரி சென்டிமெண்ட்ஸாக இருக்கும் அண்ட் கிரிட்டிசிசமாக இருக்கும். எதை பற்றினது அப்படின்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் பாலிசிஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் த க்ரௌனையும் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஹீ சப்போர்ட்ஸ் த இண்டிபெண்ட் அமெரிக்கா. ஸோ ஹி வாண்ட்ஸ் தட் ஆல்மோஸ்ட் நம்ம முதலே பார்த்துட்டோம். அவர் தான் வந்துட்டு
இண்டிபெண்ட் அமெரிக்காவோட இதை வந்து சைன் பண்ணி ரிசீவ் பண்ணதே அவர் தான். ஸோ அவர் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கும் இந்த க்ரௌனுக்கும் அகெயின்ஸ்டாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்துட்டு பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு. எதுக்குன்னா அகாடமி அண்ட் காலேஜ் ஆஃப் ஃபிலடெல்ஃபியா. சரியா? அந்த அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் பெனிசுலாவியாவா அதோட நேம் மாறுது இந்த இயர் 1751. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் ஃபிலாசபிக்கல் சொசைட்டியோட செக்ரட்டரியும் இவர் பொறுப்பு இருக்கிறாரு. And already we know that he is the postmaster general of the American post office. அதுக்கு முன்னாடியே இவர் வந்துட்டு டெப்புட்டி போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரலாக பிரிட்டிஷ் கலோனியல் பீரியடில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து ரொம்ப அகெயின்ஸ்டாக இருக்கிறது ஸ்டாம்ப் ஆக்டுக்கு, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டோடைய ஸ்டாம்ப் ஆக்டுக்கு வந்து ரொம்ப அகெயின்ஸ்டாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் வச்சுருக்கிறாரு. யாருக்கு அப்படின்னு சொன்னால் ஃப்ரான்கோ அமெரிக்கன் ரிலேஷன்ஷிப்பு, அந்த இதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டாக இருக்கிறாரு. அமெரிக்கன் ரெவல்யூஷனில் ரொம்ப முன்னோக்கி நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பிரசிடெண்ட் ஆஃப் பெனிசுலேவியாவும் இந்த பீரியட் ஆஃப் 1785 88 வரைக்கும் அவர் இருக்கிறாரு. ஹி வாஸ் அகெயின்ஸ்ட் த ஸ்லேவரி அஸ் வெல் அஸ் அபாலிஷன் ஆல்சோ அண்ட் ஆக்டிவ் அபாலிஷனிஸ்டாகவும் இருக்கிறாரு. ஆஃப்ரிக்கன் அமெரிக்கனுக்கு இவர் சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு. இன்ட்டு யூஎஸ் சொசைட்டி, அவங்கள வந்து ஆஃப்ரோ அமெரிக்கன் பீப்புளை வந்துட்டு நம்ம யூஎஸ் சொசைட்டியோட ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு, அவங்களுடைய எஜுகேஷன் இன்டகிரேஷன் இதுக்கு டெவலப்மெண்ட்டுக்கெலாம் வந்துட்டு இவர் ஒரு சப்போர்ட்டிவ் பர்சனாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப studies of electricity made him the major figure in the American Enlightenment and the history of physics, so that he became a popular figure in the scientific society as well as இவருடைய இதை வந்து ஃப்ராங்க்லின் ஸ்டவ் கண்டுபிடிச்சது இவர் தான். சிவிக் ஆர்கனைசேஷன்ஸை கொண்டு வந்தது இவர் தான். லைப்ரரி கம்பெனி ஒன்று கொண்டு வந்ததும் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் ஃபயர் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்ததும் இவர் தான். ஸோ ஹீ மேட் அ மல்டி ரோல் இன் த சொசைட்டி. அண்ட் இதில் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பெனிசுலாவியாவில் இவருக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. டைட்டில் வாஸ் கிவன் டு ஹிம் தட் த ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் அப்படிங்கிற டைட்டில் கொடுக்குறாங்க. த ஃபர்ஸ்ட் அமெரிக்கங்கிற டைட்டில் யூனிவர்சிட்டி ஆஃப் பெனிசுலாவியாவிலேருந்து அவர் வாங்குறாரு. பிகாஸ் ஹீ மேட் அ லாட் ஆஃப் innovative works in to the society. அடுத்து வந்துட்டு இவருடைய நேம் வந்து மோர் தென் 2 centuries ஆஃப்டர் ஹிஸ் டெத் ஆல்சோ எல்லாரோட மனசுலையும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு ரைட்டராகவும் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு குட் சயின்டிஸ்டாகவும் இருக்கிறாரு. இவருடைய நேம் எதுலலாம் ஃபேமஸாக பேசப்படுது அப்படின்னு சொன்னால், த நேம் ஆஃப் வார்ஷிப், many towns and countries, educational institutions and corporations. அது மட்டும் இல்லாமல் நியூமரஸ் கல்ச்சுரல் ரெஃபரன்சஸ்லேயும் இவரை வந்து கோட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து ஓவல் ஆஃபீஸ் அப்படிங்கிறதுலையும் அண்ட் த போர்ட்ரேட் இன் த ஓவல் ஆஃபீஸ். அது மட்டும் இல்லை, இவருடைய ரைட்டிங்ஸ் மோர் தென் 30,000 லெட்டர்ஸ் வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் been collected under the name the paper of Benjamin Franklin. ஸோ இதுதான் வந்துட்டு பெஞ்சமின் ஃப்ராங்க்லினோடைய social life. So I hope it will be very helpful for your studies. Thank you, students.